அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பேசப்படுற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, விபத்து, ஆக்சிடெண்ட். எப்படி இந்த விபத்துலேருந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க வெஹிக்கிள் வந்து பீரியாடிக்கலி சர்வீஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோட் ஆஃப் ட்ராவல். நீ எங்கே ஊருக்கு போகிறீங்களோ அந்த எந்த வெஹிக்கிளை ட்ராவல் பண்ண போகிறீங்கிறத முடிவு பண்ணிக்கணும். மூணாவது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு. இது மூணு மெயினான ஐட்டங்கள் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெஹிக்கிளில் வந்து எல்லா பீரியாடிக்கல் சர்வீஸும் ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ அடுத்த கட்டங்கள் வந்து மோட் ஆஃப் ட்ராவல். நீங்கள் வந்து போகிற பயணத்தை எதில் போகணும்? இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, அப்போ நடந்து தான் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் நடந்து தான் போகணும். சைக்கிளில் தான் போகணும் அப்படின்னு முடியாது, சைக்கிளில் தான் போகணும். பைக்கில் தான் போகணும் அப்படின்னா பைக்கில் தான் போகணும். காரில் தான் போகணும் அப்படின்னா காரில் போயிடும். அதே மாதிரி பஸ்ஸில் போக வேண்டிய பயணத்தை பஸ்ஸில் போங்க. ட்ரெயினில் தான் போகணும், ட்ரெயினில் போங்க. இப்போ இந்த மோட் ஆஃப் ட்ராவலை நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் அதுபடி நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்த இதுலையும் நம்ம வந்து விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கும். இதுலேயே நம்ம சொல்கிறோம்னா, சில பேர் என்ன செய்கிறாங்க, விபத்து நடந்த பிறகு அப்பயே சொன்னாங்க, என்ன ட்ரெயின்லேயே வந்துருப்பேன், நான் தேவையில்லாமல் பைக்லேயே இவ்வளோ தூரம் வந்துருப்போம், தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டிருக்காங்க சில பேர். அதனால் நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டியது, எந்த சூஸ் பண்ணக்கூடிய மோட் ஆஃப் ட்ராவல் தான் பயணப்படக்கூடிய அந்த வண்டி என்ன வண்டிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்ததான் நம்ம சொல்லுறது ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பைக்கை பொறுத்த வரைக்குமே வந்து டவுனுக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தால் 30 கிலோமீட்டர் தான் நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் ரோடு காலியாக இருந்தாலும் சரி, டிராஃபிக்காக இருந்தாலும் சரி. டிராஃபிக்காக இருந்தால் 30 கம்மி பண்ணிக்கலாம். காலியாக இருந்தாலும் நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடு, உங்களுடைய ஸ்பீடை வந்து 30 கிலோமீட்டரில் நீங்கள் பழகணும். முதல்ல முடியாது. ஏங்க என்ன இப்படி சொல்கிறீங்க, ரோடு காலியாக தான் இருக்குது, நான் வேகமாக போனால் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த வேகம்தான் உங்களை வந்து எல்லா இடத்துலையுமே இந்த வேகத்தை காலியாக இருக்கா, நீங்கள் தெரியாத ஊரில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வேகமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல இப்படி பள்ளம் தோண்டி வைப்பாங்க. இப்போ தெரிஞ்ச ஊரை தெரியாத ஊரை நீங்கள் ஆவரேஜாக போக வேண்டிய ஸ்பீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30. அது கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கவனம் செதறினாலும் சரி, உங்கள் கையே 30 கிலோமீட்டருக்கு மேலே போகவே போகாது. இது கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா தேவைப்படுற இடத்துல அதிகப்படுத்திக்கிட்டு திருப்பி நம்ம அந்த ஆவரேஜ் ஸ்பீடு 30க்கு வந்துடணும். நீங்கள் இதை வந்து நீங்கள் பழகிக்கிட்டே வந்தீங்கன்னா விபத்தை வந்து எவ்வளவோ குறைக்க முடியும். நீங்கள் விபத்து நடக்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க சொந்த ஏரியாலேயோ சொந்த ஊர்லேயோ நடந்திருக்காது. அவங்க ஏதாவது லாங் டிஸ்டன்ஸுக்கு அவங்க ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க. அங்கே ஏதோ ஒரு வகத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நிதானமான வேகம். அதுதான் வந்து அரசு வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, அதிவேகம் ஆபத்தானது அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க பழக்கப்பட்ட ஏரியாவிலேருந்து வெளி ஏரியாவுக்கு போகும்போது கூடுமான வரைக்குமே வந்து இந்த ஆவரேஜ் ஸ்பீடில் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பயணம் வந்து ரொம்பவும் ஒரு இனிமையாகவும் இருக்கும். அந்த பயணம் அதை புரிஞ்சுக்குங்க. இதை கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா தேவைப்படுற இடத்துல நீங்கள் வேகத்தை அதிகப்படுத்திக்கலாம். இப்போயே நீங்கள் அந்த காலியாக தான் இருக்குது ரோடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். இதை நீங்கள் பழகிட்டே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூடுமான வரைக்கும் வண்டியை வந்து பீரியாடிக்கல் சர்வீஸ் கரெக்டாக பண்ணிக்கிட்டே வாங்க. அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இரவு பயணங்களை வந்து பைக்கில் நீங்கள் ஒரு 8 மணி 8:30 மணிக்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான இதை முடிச்சுக்குங்க. உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. அது மாதிரி அன்டயத்தில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த ஆவரேஜ் ஸ்பீடில் தான் நீங்கள் இப்போ பைக்கை அவாய்ட் பண்ணுறது. ஆட்டோவில் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் பைக்கில் தான் போகணுங்கிற கட்டாயம் வரும்போது இந்த ஆவரேஜ் ஸ்பீடு உங்கள் மைண்டில் வந்துடணும். அதுவும் இருட்டான பகுதி இது மாதிரி இருக்கிற நேரத்தில் நிறைய ஆக்சிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு ரிமோட்டான ஏரியாவில் வேகமாக ரோடு காலியாக இருக்குன்னு வேகமாக போகிறது, அந்த இடம் நமக்கு பழக்கப்படாத ஏரியா. அந்த இடத்துல எங்கேருந்து அவனும் என்ன செய்வாங்க, காலியாக தான் இருக்குன்னு எதிர்த்து வர்றவங்களும் வேகமாக தான் வருவாங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் உங்களோட ஆவரேஜ் ஸ்பீடை வந்து நீங்கள் வந்து ஒரு 30-40 இப்படின்னு கொஞ்சமாக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பயணத்துலேருந்து வந்த விபத்துகளை தவிர்க்க முடியும். இன்னொன்று, ட்ரெயினில் தான் போகணுன்னா ட்ரெயினில் போயிடுங்க. அதுக்காக வந்து ட்ரெயினில் போக வேண்டிய தூரத்தை வந்து பைக்கிலேயே போகிறேன் அப்படின்னு சொல்லி லாங்காக வந்து ஹைவேஸ்லாம் நீங்கள் போகும்போது நிறைய ஒரு இதை நம்ம வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, விபத்துக்கள். அதனால் ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னா ட்ரெயின்லேயே போயிடுங்க. பஸ்ஸில் தான் போகணும்னா பஸ்ஸில் போங்க. மாற்றிக்கிட்டு இந்த வண்டியை இது பண்ணிக்கிட்டு பண்ணாதீங்க. சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து 2 நாள் வெளியூர் போகிறீங்க,
பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போகிறீங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? பைக் எடுத்துக்கிட்டே போய் நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வைப்பீங்க. அதை அவாய்ட் பண்ணு. அந்த நேரத்தில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாகவே வந்து ஆட்டோலேயே போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டன் வந்து அதே மாதிரி ஆட்டோவில் வீட்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புது வண்டி வாங்கியிருப்பாங்க, அந்த ஸ்டாண்டில் போய் போடுவாங்க. அதே நேரம் அந்த ஸ்டாண்டில் போடுறவங்கள நிறைய வண்டியை அடுக்கி எடுக்கும்போது ஸ்க்ராச்சஸ் ஆகும். நமக்கே மனசு கஷ்டமாயிடும், என்னடா வண்டியை வாங்கணும், இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அதனால கூடுமான வரைக்கும் நீங்கள் போக வேண்டிய மோட் ஆஃப் ட்ராவல் அது எதில் எப்படி பயணிக்குங்கிறத முடிவு பண்ணுங்கள். ரெண்டாவது, டைம் ரொம்ப முக்கியம். இரவு பயணத்தை வந்து உங்கள் சொந்த பைக்கில் அதிகமாக தூரம் பயணப்படுத்துறதை நிப்பாட்டுங்க. அப்படி பயணப்பட்டு தான் ஆகணும்னா ஆவரேஜ் ஸ்பீடு ரொம்ப மெல்லமாக போக வேண்டிய ஸ்பீடை பயன்படுத்துங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது நடைமுறைப்படுத்திக்கிட்டு வந்தீங்கனாலே கொஞ்சம் உங்களுக்கு அந்த இதை வந்து உங்களுக்கு ஒரு விபத்து இல்லாத பயணத்தை நீங்கள் வந்து செய்ய முடியும். இதை பயன்படுத்தி பாருங்கள். மிச்ச விஷயத்தை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.